குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி சுதா விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சிக்கன் கிரேவி தாங்க செஞ்சுருக்கேன். இதில் வந்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. எப்போவும் அரைப்பேன். இந்த வாட்டி இன்றைக்கி எனக்கு டைம் இல்லைங்க, அதனால் அரைக்கலை. அதனால் இது எண்ணெய் போட்டு இது சோம்பு ஜீரகம்லாம் போட்டிருக்கேன். இப்போ வந்து வெங்காயமும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கணுங்க. இப்போ வந்து சிக்கன் ஒரு 1/2 kg எடுத்துருக்கேங்க. 1/2 kg சிக்கன் எடுத்து கொஞ்சம் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு வாஷ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ட்டு வாஷ் பண்ணிட்டுருக்கேன். வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இது கொஞ்சம் நல்லா இந்த இதெல்லாம் போகிற வரைக்கும் வாஷ் பண்ணி எடுக்கணும். வாஷ் பண்ணி எடுத்துட்டு இன்னும் தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணுறேங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நல்லா வாஷ் பண்ணி இப்போ இதை எடுத்தாச்சு பாருங்கள். நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருக்கு பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருதா? நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இந்த சிக்கன் எடுத்து போடணுங்க. இன்னும் நல்லா போடுறோம். நல்லா எண்ணெய் பாருங்கள் இன்னும் வதங்குறோங்க. ஏன்னா நான் கொஞ்சம் சாம்பார் வெங்காயமும் இந்த பெரிய வெங்காயமும் சேர்ந்து போட்டேன். அதனால் கொஞ்சம் வதங்கி தக்காளியெல்லாம் வதங்கி வரணும். போட்டு நல்லா பரட்டி எடுக்கிறேங்க. நல்லா பரட்டி எடுத்துட்டு இப்போ கொஞ்சம் உப்பு வந்து தேவையான அளவுக்கு நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் எப்போவுமே வந்து சும்மா கையில் தாங்க போடுவேன். அதனால் உப்பு போட்டுக்கிட்டேன். கொஞ்சோண்டு இந்த சிக்கன் மசாலா பொடியும் இது கொஞ்சம் சிக்கன் மசாலா பொடி, அப்புறம் நம்ம அரைச்சி வைக்கிறோம் இல்லைங்களா அந்த குழம்பு மசாலா பொடி, அந்த பொடியும் சேர்த்து இதில் கொஞ்சம் லைட்டாக, நான் ரொம்ப போட மாட்டேன், பசங்க காரம் சாப்பிடாது, அதனால் கொஞ்சம் போட்டு நல்லா பரட்டிக்கணுங்க. நல்லா பரட்டிட்டு தண்ணியை ஊற்றி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டேங்க. இப்போ நல்லா கொதிக்கணும் தண்ணி. சிக்கன் கிரேவி வந்து நல்லா வந்துட்டுருக்குங்க. நல்லா கொதிக்குது. இது இன்னும் நல்லா கட்டியாகணும். கட்டியாகணுன்னும் கிரேவி நல்லா வந்துடுங்க. இது வந்து நல்லா சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு வெந்தாச்சு. சாப்பிட்லாம்.